ஜெர்மனியின் விஸ்கான்சின் ஓஷ்கோஸை சேர்ந்த சிண்டி பாலசெக் என்பவர் காதலிப்பதாக கூறி வந்த பெண்ணை நம்பி ஆயிரக்கணக்கான யூரோக்களை ஏமாந்து விட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆன்லைனில் துணையை கண்டுபிடித்து விட்டதாக நினைத்த சிண்டி பாலக்ஸிடம் குறித்த பெண் கட்டுமான தொழிலாளி போல நடித்துள்ளார். அதன் பின்னர் அவருடைய பிரச்சினைகளை கேட்டு அவருடைய கடன்களை அடைக்க உதவும் வகையில் லாபகரமான முதலீட்டை தீர்வொன்றை வழங்கியுள்ளார். குறித்த பெண்ணை நம்பி சிண்டி கிட்டத்தட்ட 69,000 யூரோக்களை முதலீடு செய்துள்ளார். பின்னர் அவள் தனது பணத்தை திரும்ப பெற முயன்ற போது அந்த நபர் காணாமல் போனதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேபோன்று ஜெர்மன் உட்பட பல நாடுகளில் ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான மக்களை இதுபோன்ற மோசடிகள் பாதிக்கின்றன. இந்த மோசடி காதல் மோசடி என்று அழைக்கப்படுகிறது. காதல் மோசடி செய்பவர்கள் பணத்தை திருடுவதற்காக காதல் உறவுகளை போலியாக பயன்படுத்த டேட்டிங் தளங்கள் மற்றும் சமூக ஊடகங்கள் ஆகியவற்றை பயன்படுத்துகின்றனர். தடுக்கப்பட்ட கடன் அட்டைகள், மருத்துவ அவசர நிலைகள் அல்லது அதிக வருமான முதலீடுகள் போன்ற பல்வேறு காரணங்களின் கீழ் பணம் கேட்பதற்கு முன்பு அவர்கள் பாதிக்கப்பட்டவர்களுடன் நம்பிக்கையை வளர்க்க வாரங்கள் அல்லது மாதங்கள் வரை செலவிடுகின்றனர். இந்நிலையில் பெர்லினில் மட்டும் 2024ஆம் ஆண்டில் 430க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவாகியுள்ளன. அவற்றில் சுமார் 5.6 மில்லியன் யூரோக்கள் இழக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஆனாலும் பெரும்பாலான பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் குறித்து முறைப்பாடு அளிப்பதில்லை. எனவே உண்மையான எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கலாம் என்றும் சந்தேகிக்கப்படுகிறது. மேலும் அமெரிக்காவில் 2024ஆம் ஆண்டில் கிட்டத்தட்ட 60,000 காதல் மோசடிகள் நடந்திருப்பதாக முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன. இதன் மொத்த நிதி இழப்புகள் சுமார் $700 மில்லியன் ஆகும். காதல் மோசடி செய்பவர்கள் பெரும்பாலும் 50 வயதுக்கு மேற்பட்டவர்களையே குறிவைக்கின்றனர். எனினும் இளைஞர்களும் இந்த மோசடி ஆபத்தில் உள்ளனர். இதேவேளை மோசடியில் சிக்கியதால் சிண்டி தனது வீட்டை மீண்டும் அடமானம் வைக்க வேண்டியிருந்தது. தற்போது தனது கடனை அடைக்க ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் அவர் வேலை செய்வதாக கூறப்படுகிறது. இந்த மோசடி குறித்து போலீசாரிடம் முறைப்பாடு அளித்த அவர் தனது பணத்தில் ஒரு பகுதியை மீட்க நிதி திரட்டும் பிரசாரத்தை தொடங்கியதாகவும் இன்று காதல் மோசடிகள் பற்றி மற்றவர்களை எச்சரிக்க தனது கதையை பகிர்ந்து கொண்டதாக தெரிவித்துள்ளார். அத்துடன் குறித்த சம்பவம் தொடர்பான வழக்கு நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது.